ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 11/7/1972. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். நிர்ணய சக்தியை அதிகரிப்பதற்கான உரைகள். சாக்கார பாபாவின் வாழ்க்கை சரித்திரம். நிர்ணய சக்தியை அதிகரிப்பதற்கான உரைகள். சாக்கார பாபாவின் வாழ்க்கை சரித்திரம். பாப்தாதா கேட்குறாங்க, தற்சமயத்தின் விசேஷங்களை தெரிந்து கொண்டு தன்னுள் அனைத்து சக்திகளையும் தாரணை செய்து தன்னைத்தான் விசேஷ ஆத்மாவாக ஆக்கியிருக்கிறீர்களா? எப்படி இந்த நேரத்தின் விசேஷங்களை வர்ணனை செய்கிறீங்களோ அதே மாதிரி தன்னிலும் அந்த விசேஷங்களை பார்க்குறீங்களா? நேரத்தில் எவ்வளோ விசேஷங்கள் இருக்குதோ அவ்வளவு உங்களிலும் இருக்கிறதா? அல்லது நேரத்தில் அதிகம் இருக்குது மற்றும் தன்னில் குறைவாக இருக்குதா? நேரத்துக்கும் தனக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது என்று நினைக்கிறீங்க? வித்தியாசம் இருக்குதா? சுயம் நீங்கள் பவர்ஃபுல்லா அல்லது நேரம் பவர்ஃபுல்லாக இருக்குதா? இப்பொழுது நேரம் இருக்குது, சுயம் நீங்கள் இன்னும் ஆக வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை இது இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற அஞ்ஞானி பலமற்ற ஆத்மாக்களாகிய அவர்களுக்கும் ஞானி ஆத்மாக்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அந்த மாதிரி இருக்கணும். இது இருக்கணும் அப்படின்னு அந்த மனிதர்களும் சொல்றாங்க. நீங்களும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஞானி மற்றும் அஞ்ஞானிகளுக்கு இடையே இதுதான் வித்தியாசம். வேண்டும் வேண்டும் அப்படின்னு மனிதர்கள் சொல்றாங்க, ஆனால் ஞானிகள் வேண்டும் அப்படின்னு சொல்றதில்லை. என்ன இருக்கணுமோ அதை செய்து காண்பிக்கிறாங்க. அவர்களுடையது சொல்வது மட்டும்தான், ஞானிகளுடையது செய்வது. இதுதான் வித்தியாசம். அவர்கள் சொல்ல மட்டும் செய்கிறார்கள், நீங்களோ செய்யறீங்க. ஒருவேளை இப்பொழுதும் இது இருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா வித்தியாசம் என்னவானது? நேரத்தின் என்னென்ன விசேஷம் இருக்குது மற்றும் அந்த வித்தியாசத்துல இருந்து என்னென்ன விசேஷங்கள் என்னிடம் குறைவாக இருக்குது அப்படின்னு தன்னைத்தானே கேளுங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு விசேஷமாவது குறைவாக இருந்தது அப்படின்னா விசேஷ ஆத்மாக்கள்ல வர முடியுமா என்ன? வர முடியாதுதான் இல்லையா? இந்த நேரத்தின் விசேஷங்களை எடுத்தீங்கன்னா இன்னும் அநேக விசேஷங்கள் தென்படும். அவைகள்ல இந்த நேரத்தின் உயர்ந்த விசேஷமாக என்ன இருக்குது? சங்கமயுகத்தின் நேரம் நடந்து கொண்டிருக்குது இல்லையா? உயர்ந்தவராக ஆவதற்கான நேரமும் இதுதான். ஆனால் இந்த நேரத்தின் விசேஷமாக மற்ற எந்த நேரத்திலும் இருக்க முடியாததாக என்ன இருக்குது? இந்த சங்கம யுகத்தின் ஒவ்வொரு வினாடியும் இனிமையான மேளாவாகும், அதாவது சந்திப்பாகும். இந்த மேளாவில் தான் ஆத்மாக்களுக்கு தந்தையோடு சந்திப்பு ஏற்படுது. இந்த விசேஷம் வேறு எந்த யுகத்திலும் இல்லை. இதில் மட்டும்தான் சந்திப்பு நடைபெறுது. தந்தை மற்றும் குழந்தைகளின் மேளா மற்றும் சந்திப்பு என்று சொன்னாலும் இந்த விசேஷத்தை எப்பொழுதும் தன்னில் தாரணை செய்து கொண்டே நடந்து கொள்கிறீர்களா? எப்படி சங்கமயுகத்தின் ஒவ்வொரு வினாடியும் மேளாவாக இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு நேரமும் தன்னைத்தானே தந்தையோடு சந்திக்கும் அனுபவம் செய்கிறீர்களா? அல்லது இந்த மகான் உயர்ந்த வேளையில திடீரென்று எப்பொழுதாவது பாப்தாதாவின் கையை விட்டுட்டு மேலா மற்றும் சந்திப்பு நிகழ விடாமல் வஞ்சிக்கப்பட்டு விடுகிறீர்களா? எப்படி சில நேரங்கள்ல மேலாவில் சில குழந்தைகள் காணாம போயிடுறாங்க இல்லையா? தாய் தந்தையின் கையை விட்டு விடுகிறார்கள் இல்லையா? மேலா என்றாலே குஷியை கொண்டாடுவதற்காகத்தான். ஒருவேளை மேலாவில் ஏதாவது ஒரு குழந்தை தாய் தந்தையிடமிருந்து பிரிஞ்சிடுச்சு மற்றும் கையையும் துணையையும் விட்டுடுதுன்னா அதற்கு என்ன பிராப்தி இருக்கும்?
குஷிக்கு பதிலாக இன்னும் அதிகமாக அமைதியற்றவராக ஆகிடும். அப்படி மேலாவில் எப்பொழுதும் குஷியினுடைய பிராப்தி செய்து கொண்டிருக்கின்றேனா, எப்பொழுதும் சந்திப்பில் இருக்கின்றேனா அப்படின்னு உங்களை நீங்களே பாருங்க. யார் எப்பொழுதும் சந்திப்பில் இருப்பாங்களோ அவங்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? அவங்களுடைய விசேஷமாக என்ன இருக்கும்? அதீந்திரிய சுகத்தில் இருப்பாங்க. மற்றும் எப்பொழுதும் சந்திப்பை செய்து கொண்டிருப்பவரின் அடையாளம் என்னவாக இருக்கும்? அவருடைய விசேஷமாக என்ன இருக்கும்? யார் எப்பொழுதுமே சந்திப்பில் மூழ்கி இருப்பாங்களோ அவங்க ஒருபொழுதும் எந்த தடையினாலும் துன்பப்பட மாட்டாங்க. சந்திப்பானது தடையை அகற்றிடு. அவர் விக்ன விநாசக்காக இருப்பார். சந்திப்பை தான் மிலன், அதாவது மூழ்கியிருக்கும் நிலை, அதாவது மக்ன நிலை அப்படின்னு சொல்றது. ஏதேனும் தடை வருது மற்றும் தடையின் வசம் ஆகிடுறீங்கன்னா இதெல்லாம் என்ன தெரிய வருது? எப்பொழுதுமே சந்திப்பு மேலாவில் இல்லை என்பதுதான். நேரத்தை தெரிஞ்சிக்கிங்க, நேரத்தின் நன்மையை எடுத்துக்குங்க என்று மற்றவர்களுக்கும் சொல்றீங்க. அப்படியானால் இந்த அறிவிப்பை தனக்கு தானேயும் கொடுக்குறீங்களா அல்லது மற்றவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறீங்களா? உங்களுக்கு நீங்களே இந்த அறிவிப்பை கொடுக்குறீங்கன்னா ஒரு நொடி கூட சந்திப்பிலிருந்து தூரமாக இருக்க முடியாதே. ஒவ்வொரு நொடியும் சந்திப்பை செய்து கொண்டே இருப்பீங்களே. ஏதாவது ஒரு பெரிய மேளா நடக்குதுன்னா இந்த மேளா இவ்வளோ காலம் நடக்கும் என்று காலமும் நிச்சயிக்கப்பட்டிருக்கும். பின்பு அது முடிவடைந்து விடும். ஒருவேளை ஏதாவது உயர்ந்த மேளா நடக்குது, மேலும் மிக குறைந்த காலம்தான் நடக்க போகுது அப்படின்னா என்ன செய்வாங்க? மேலாவில் எப்படியாவது கலந்து கொள்ள முயற்சி செய்வாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த சங்கம யுகத்தின் மேலாவில் ஒருவேளை இப்பொழுது கொண்டாடல் அப்படின்னா பின்பு எப்பொழுதாவது இந்த மேளா நடக்குமா என்ன? முழு கல்பத்திலும் இந்த குறிப்பிட்ட காலத்தில்தான் தந்தை மற்றும் குழந்தைகளுடைய சந்திப்பு நடக்குதுன்னா இவ்வளவு குறைந்த காலத்து மேலாவில் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நொடியும் கொண்டாட வேண்டும் இல்லையா? அப்படி நேரத்தினுடைய விசேஷங்களை தெரிந்து கொண்டு தன்னிலும் அந்த விசேஷத்தை தாரணை செய்யுங்க. அப்போ தானாகவே உயர்ந்த ஆத்மா ஆயிடுவீங்க. அனைவரது லட்சியம் உயர்ந்த ஆத்மா ஆவதுதான் இல்லையா? உயர்ந்தவர்களாக ஆவதற்கான லட்சியம் இருந்த போதிலும் முயற்சி ஏன் சாதாரணமானதாக இருக்குது? லட்சியம் உயர்ந்ததாக இருக்குது அப்படின்னா பிறகு லட்சணம் மட்டும் ஏன் சாதாரண ஆத்மானுடையதாக இருக்குது? இதனுடைய காரணம் என்ன? லட்சியத்தையே மறந்துடுறீங்க. லட்சியத்தை வைப்பவர் பின்பு லட்சியத்தை மறந்து விடுவாரா? ஏதாவது தடையை நிவாரணம் செய்வதற்கான சக்தி ஏன் குறைவாக இருக்குது? இதனுடைய காரணம் என்ன? ஏன் நிவாரணம் செய்ய முடியல? நிவாரணம் செய்ய முடியாததற்கான காரணமே என்ன லட்சியம் வைத்திருக்கிறீர்களோ அதை அடைய முடியாததுதான். நிவாரணம் செய்வதற்கான சக்தி ஏன் குறைஞ்சிருது? ஸ்ரீமத் படி நடப்பவர்களுக்கோ எப்படி லட்சியமோ அப்படி லட்சணம் இருக்கும். ஒருவேளை லட்சியம் சிரேஷ்டமாக இருக்குது, ஆனால் லட்சணம் சாதாரணமாக இருக்குதுன்னா இதற்கான காரணம் என்ன? ஏன்னா தடைகளுக்கு உங்களால் நிவாரணம் செய்ய முடியல. நிவாரணம் செய்யாததுக்கு காரணம் என்ன? எந்த சக்தியின் குறை இருக்குது? நிர்ணய சக்தி. எதுவரை நிர்ணயம் செய்ய முடியலையோ அதுவரை நிவாரணம் செய்ய முடியல. ஒருவேளை நிர்ணயம் செஞ்சிட்டீங்கன்னா நிவாரணமும் செஞ்சிடுவீங்க. ஆனால் நிர்ணயம் செய்யறதுல குறை இருந்துடுது. மேலும் ஏன் நிர்ணயம் செய்ய முடியாமல் இருக்கிறீங்க? ஏன்னா நிர்விகல்பு, அதாவது தீய எண்ணங்கள் அற்ற நிலை ஆனவராக ஆக முடியல. வீணான எண்ணம், தீய எண்ணம் புத்தியில் இருக்கிற காரணத்தினால, புத்தி தெளிவாக இல்லாத காரணத்தினால நிர்ணயம் செய்ய முடியல. மேலும் நிர்ணயம் செய்ய முடியாத காரணத்தினால்
நிவாரணமும் செய்ய முடியல. நிவாரணம் செய்ய முடியாததுக்கான காரணம், ஏதாவது காரணத்தின் வசமாகிடுறீங்க. அதாவது மறைத்திருப்பதனுடைய வசமாக ஆயிடுறீங்க. நிவாரணம் இல்லை அப்படின்னா ஏதோ மறைத்து வைத்திருப்பது அவசியம் இருக்குது. சகஜ சாதனமாக இதற்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? எப்படி தங்கத்தை பகுத்தறிவதற்காக உரைக்கல்லில் உரசி பார்க்கப்படுது. அதன் மூலம் சுத்தமானதா அல்லது கலப்படமானதா அப்படின்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி நிர்ணய சக்தியை அதிகரிப்பதற்காக உங்களின் எதிரில் எந்த உரைக்கல் இருக்குது? சாக்கார பாபாவின் ஒவ்வொரு செயல்கள் மற்றும் வாழ்வினுடைய நிகழ்வுகள் உங்கள் எதிரில் இருக்குது. இதுதான் உரைக்கல். என்ன காரியம் செஞ்சாலும், என்ன எண்ணத்தை உருவாக்கினாலும் அதை சரியானதா அல்லது தவறானதா, வீணானதா, சக்திசாலியானதா என்று ஒருவேளை இந்த உரைக்கல்ல உரைச்சு பார்த்து அதன் பிறகு செயல்களை செய்வீங்கன்னா அது சுலபமானதாக, உயர்ந்ததாக ஆயிடும். ஆனால் இந்த உரைக்கல்லையே உங்களிடம் வைத்துக் கொள்வதில்லை. எனவேதான் கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்குது. சகஜ யுக்தியாக என்ன இருக்குதோ அதை மறந்துடுறீங்க. இந்த காரணத்தினால தடைகளிலிருந்து முக்தியை அடைய முடியல. ஒருவேளை தங்க வேலை செய்பவர்களிடம் உரைக்கல் சரியாக இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? ஏமாற்றப்பட்டு விடுவார்கள் இல்லையா? அதே மாதிரி நீங்களும் ஒருவேளை இந்த உரைக்கல்லை எப்பொழுதும் உங்களின் கூடவும் நினைவிலும் வைக்கல அப்படின்னா பின்பு கஷ்டத்தை அனுபவம் செய்கிறீங்க. ஆனால் சுலபமானது தான் இல்லையா? பிறகு ஏன் கடினமாக ஆயிடுது? ஏன்னா யுக்தியை உபயோகப்படுத்துவது இல்லை. யுக்தியை உபயோகிச்சிங்க அப்படின்னா அவசியம் முக்தி ஏற்பட்டுடும். எண்ணத்தின் புயலாக இருந்தாலும், ஏதாவது சம்பந்தம் மூலமாக, இயற்கை மற்றும் பிரச்சனைகள் மூலமாக ஏதாவது புயல் அல்லது தடை வருதுனாலும் அதிலிருந்து விடுபடாததற்கான காரணம் யுக்தி இல்லை. யுக்தியுக்தாக நடப்பவராக ஆகலை. அதாவது எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடப்பது, அப்படி ஆகலை. எவ்வளவு யோக யுக்தியுக்தாக இருப்பீங்களோ அவ்வளவு அனைத்து தடைகளில் இருந்தும் அவசியம் விடுபட்டு இருப்பீங்க. அனைத்து தடைகளிலிருந்தும் விடுபட்டு இருக்கீங்களா அல்லது அதனுடைய சொரூபமாக இருக்கீங்களா? யோக யுக்தாக இருப்பதில்லை. எனவேதான் தடை சொரூபமானவராக ஆகிடுறீங்க. எந்த நிகழ்ச்சி வைத்தாலும் அல்லது சொற்பொழிவு ஆகியவை நிகழ்த்தினாலும் அல்லது யாருக்காவது புரிய வச்சிங்க என்றாலும் அதில் அனைவருக்கும் முக்கியமாக எந்த விஷயத்தை கூறுகிறீர்கள்? முக்தி, ஜீவன் முக்தி உங்களுடைய பிறப்புரிமை என்பதைத்தான் இல்லையா? அப்படி உங்களுடைய பிறப்புரிமையாகவே இருக்குதுன்னா அதை பிராப்தி செய்யுங்க. பிறகு கூறுறீங்க இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை அப்படின்னு. எப்படி முக்தி, ஜீவன் முக்தி பிறப்புரிமையாக இருக்குது என்ற இந்த முக்கிய ஸ்லோகன் இருக்குது. இதை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்களா? குழந்தைகளாக ஆகியிருக்கீங்க, ஆனால் அதிகாரத்தை பெறவில்லையா? குழந்தையாக ஆனீங்க மற்றும் ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆனீங்க என்று மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீங்க. அப்படியானால் இது பிறருக்கு புரிய வைப்பதற்காக மட்டும்தானா அல்லது நீங்கள் நடைமுறையில் கொண்டு வருவதற்கான விஷயமுமா? தகுதியாவது வேறு விஷயம். ஆனால் முக்தி, ஜீவன் முக்தியின் ஆஸ்தி கிடைத்து விட்டதா அல்லது இல்லையா? இங்கேயே அடைந்து விட்டீர்களா அல்லது முக்தி தாமத்தில், முக்தி மற்றும் சொர்க்கத்தில் ஜீவன் முக்தி அடையணுமா? எதிர்காலத்திலோ கிடைக்கணும். எதிர்காலத்தின் கூடவே இப்பொழுது முக்தி மற்றும் ஜீவன் முக்தி கிடைக்கவில்லையா? எப்பொழுது தந்தை இப்பொழுது கிடைத்திருக்கிறார் என்றால் ஆஸ்தியும் இப்பொழுது கிடைச்சிருக்குது. எதிர்காலத்தின் ஆறுதலிலேயே சென்று கொண்டிருக்கிறீர்களா? செக் கிடைச்சிருக்குது, அதாவது சோதனை செய்தல் கிடைச்சிருக்குது. குழந்தைகளுக்கு செக் கொடுக்கப்படுவதில்லை. குழந்தைகளோ தந்தையின் ஒவ்வொரு பொருளின் மீதும் அதிகாரிகளாக இருக்கிறாங்க, அதாவது உரிமையுள்ளோராக இருக்கிறாங்க.
உரிமை உள்ளவர்களுக்கு செக்கின் ஆறுதல் கொடுக்கப்படுவது கிடையாது. அப்படி நடைமுறையில் என்ன ஆஸ்தியாக இருக்குதோ அது இப்பொழுது பிராப்தியாகுது. பந்தனம் நிறைந்த வாழ்க்கையின் கூடவே அனைத்திலிருந்தும் விடுபட்ட வாழ்க்கையின் அனுபவமும் ஆகுது. அங்கே பந்தனமான வாழ்க்கையின் விஷயமே கிடையாது. அங்கேயோ அந்த பிராப்தியில் மட்டுமே இருப்போம். முக்தி தாமத்தின் முக்தியின் அனுபவத்தை இப்போது நீங்க செய்ய முடியும். ஆனால் அங்கே செய்ய முடியாது. அதனால் முக்தி ஜீவன் முக்தியின் பிறப்புரிமையை எதிர்காலத்தில் அடையணும் என்று அப்படி நினைக்காதீங்க. எப்பொழுதிலிருந்து குழந்தையாக ஆனீங்களோ அப்பொழுதிலிருந்து ஆஸ்தியும் அடைஞ்சிட்டீங்க. மற்றபடி கட்டளைப்படி நடப்பவர், நம்பிக்கைக்குரியவர் எதுவரை ஆகியிருக்கீங்க என்பதில் வரிசை கிரமம் உருவாகுது. ஆஸ்தியின் அதிகாரியோ ஆகிடுறீங்க. அந்த ஆஸ்தியை வாழ்க்கையில் தாரணை செஞ்சு அதன் லாபத்தை எடுப்பது என்பது ஒவ்வொருவருடைய நிலையை பொறுத்தது. ஆஸ்தி வழங்குவதில் தந்தை எந்த வித்தியாசத்தையும் பார்க்கறதில்ல. தகுதியானவர் மற்றும் தகுதியற்றவர் ஆகிறதுல வித்தியாசம் ஏற்பட்டுடுது. ஆகையினால பிறப்புரிமையை தனக்குள் எப்பொழுதும் பிராப்தி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லப்படுது. எப்பொழுதும் விடுபட்டவராக இருக்கணும் இல்லையா? உடலிலிருந்து, உடலின் சம்பந்தத்தில் இருந்தும் விடுபட்ட நிலை மற்றும் பழைய உலகத்தின் நினைவில் இருந்தும் விடுபட்ட நிலை. விடுபட்டவராக இன்னும் ஆகவில்லையா? விடுபட்ட நிலையை ஒருவேளை அனுபவம் செய்கிறீங்க என்றால் விடுபட்ட பிறகு பந்தனமற்ற வாழ்க்கையின் அனுபவம் தானாகவே ஏற்பட்டுடுது. ஏன்னா வாழ்க்கையில் இருக்கிறீங்க இல்லையா? உடலில் இருப்பவர்களுக்காகவோ நீங்க இருக்கீங்க, உடலில் இருப்பவர்களாகவோ நீங்க இருக்கீங்க இல்லையா? வாழ்க்கையில இருந்து கொண்டே உடல் மற்றும் உடலின் சம்பந்தம் மற்றும் பழைய உலகத்தின் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு இருப்பது, இதைத்தான் ஜீவன் முக்தி நிலை என்று சொல்றது. அப்படி முக்தி ஜீவன் முக்தியின் அனுபவத்தை இப்பொழுதே செய்ய வேண்டுமே என்று எதிர்காலத்துல கிடையாது. எதிர்காலத்திலோ இங்க செய்த பிராப்தியினுடைய ஆஸ்தி கிடைச்சிட்டே இருக்கும். ஆனால் பிராப்தியினுடைய அனுபவம் இப்பொழுதுதான் இருக்கும். எதிர்காலத்திலோ பிராப்தி இருக்கும் என்று தெரியும். அதுதான் உயர்ந்த காரியங்களின் பிராப்தி. ஆனால் உயர்ந்த காரியமோ இப்பொழுதுதான் நடக்குது இல்லையா? ஆகையினால பிராப்தியினுடைய அனுபவமும் இப்பொழுதுதான் ஏற்படும் இல்லையா? எதிர்காலத்தின் ஆறுதலில் மட்டும் இருக்காதீங்க. செக் வைத்து தன்னுடைய சோதனையிலேயே இருந்து விடுவது என்று அப்படி செய்யாதீங்க. தந்தை மூலமாக என்ன ஆஸ்தி கிடைத்திருக்குதோ அதை எவ்வளோ பிராப்தி செய்து நடந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்களே பாருங்க. தந்தையே கொடுத்து விட்டார். அதிகாரத்தின் போதையில நிச்சயத்துல இருங்க. அதிகாரியினுடைய அதிகாரத்தை யாருமே பறிக்க முடியாது இல்லையா? அப்படி நான் அதிகாரி ஆவேன், அந்த போதையில நிச்சயத்துல இருங்க. கிடைத்திருக்கும் ஆஸ்தியை எங்காவது வீணாக இழந்து விடவில்லையே என்று இதை மட்டும் பாருங்க. அந்த மாதிரியும் சில குழந்தைகள் இருக்கிறாங்க. அதிகமாக கிடைக்குது, ஆனால் அதிகமாகவும் இழக்கிறாங்க. இழக்கிற காரணத்தினால கிடைத்திருந்தும் ஒன்றுமில்லாதவர்களாக ஆகிடுறாங்க. அதிகாரியாக இருந்த பொழுதிலும் அடிமையாகிடுறாங்க. அதிகாரம் அதாவது உரிமை இல்லை அப்படின்னா நிச்சயம் அடிமைத்தனம் இருக்கும். தடைகளின் அடிமையாகிடுறீங்க இல்லையா? ஏன்னா அதிகாரத்தை அடையல. ஒருவேளை எப்பொழுதும் அதிகாரியாகி நடந்து கொண்டீர்கள் என்றால் ஒரு பொழுதும் தடையின் அடிமையாக ஆக முடியாது. இந்த இயற்கையின் அடிமையாகவும் ஆகாதீங்க, அதாவது உடலின் அடிமையாகவும் ஆகாதீங்க. எப்படி தந்தை இயற்கையை அடிமையாக்கி வரார், அவர் அடிமை ஆகிறது இல்லை. அதே மாதிரி இந்த உடல் அல்லது என்னென்ன இயற்கை இருக்குதோ அதை அடிமையாக்கி நடந்து கொள்ள வேண்டுமே என்று அடிமையாக இருத்தல் கூடாது. நல்லது. கலாபாஜி விளையாட்டை பார்த்தீர்களா? அதாவது குட்டி கர்ணம் விளையாட்டை பார்த்தீங்களா? பட்டியில் இருக்கிறவங்க இன்று கலாபாஜியை நன்றாக காண்பிச்சாங்க. மீண்டும் இந்த கலாபாஜியையோ விளையாட மாட்டீங்க இல்லையா? அதாவது தூங்கி விழக்கூடிய விளையாட்டு விளையாட மாட்டீங்க இல்லையா? எப்பொழுது முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் அதிகாரத்தின் போதையில் இருக்கக்கூடிய
அனைத்து உயர்ந்தவைகளை தாரணை செய்து உயர்ந்த ஆத்மா ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நல்லது. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.